ரெடியா? மக்களே, எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம் மக்களே. வணக்கம் சாமி. அதாவது என்னடா அவன் காலங்காலத்தாலே வண்டி மேலே உட்காந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம வண்டியில் ஒரு ட்ரிப் அடிக்க போனோம். எங்கன்னு போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணாச்சி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அண்ணாச்சி பிக்கப் பண்ணுறது தான் பிக்கப்பில் அவர் ஒரு வண்டியில் வந்துட்டுருக்காரு. மீட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மீட் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டுருக்கோம். அது ஒன்றும் அவ்வளோ நீட்டு மீட் பாயிண்ட்ல கிடையாது. இங்கே தான் கிருஷ்ணா குட்டிரா தான் மீட் பாயிண்ட் பண்ணுவோம். கிருஷ்ணா குட்டிராலேயே நிற்போம். 5 minutes later. அண்ணாச்சி கரெக்டா கால் பண்ணி இந்த அண்ணாச்சி எங்க போறாருல, இந்த அண்ணாச்சி கால் பண்ணி என்ன சொன்னாரு, 5:30 ஷார்ப். என்ன மக்கள் எப்படி பண்றீங்க போங்க. நான் டிஸ்கோ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். என்ன மக்களே, 5:30 ஷார்ப்பா? காலங்காத்தால எந்திரிச்சு இந்த ஹெல்மெட்டை மண்டையில கொக்கும் போது ஒரு வெயிட்டேஜ் வரும் பாரு. என்ன வெயிட். ஓகே, எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தி பெட்டா, தட் மீன்ஸ் நந்தி ஹில்ஸ். முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன். பட் ஆனால் அப்போ போனப்போ அந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறோம்ல, ஒரு கிளவுட்ஸ், ஒரு லைனப்ல கிளவுட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலதான் நம்ம இருப்போம். நான் முன்னாடி போனப்போ கிளவுட்ஸும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஃபுல்லா ஃபாகா இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் என்ன, ஃபாகும் போயிடுச்சு, கிளவுட்ஸும் போயிடுச்சு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஏன்னா இது வந்தது ஒண்ணுமே கிடையாது. நாங்க இப்போ 5 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். 5-4:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். நாங்க போனது ராயல் என்ஃபீல்ட்ல போனோம். சீக்கிரமாவே அங்க ரீச் ஆயிட்டோம். ஆனா விடிஞ்சிருச்சு. பட் ஆனா சீக்கிரமாவே நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். அங்க போய் பார்த்தா ஃபுல்லா ஃபாகா இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க கூட ஆளுக்கான தெரிய மாட்டான். ஒரு அண்ணன் கூட போனேன். நாங்க 2 பேரும் டிஸ்பாயிண்டட் ஆகி வந்த மாட்டோம். அந்த கிளைமேட் எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சே தவிர அந்த ஒரு வியூ எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. எப்படி சொல்றது, காலு கீழே இருக்க செடி மட்டும் தாங்க தெரியுது, அந்த ஒண்ணுமே தெரிய மாட்டேதுங்க. ஸோ அதனாலதான் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கோம், அது வியூவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூக்காக ஓடிட்டு இருக்கோம். பட் ஆனால் அன்னைக்கு நாங்க போனப்போ இந்த அளவுக்குலாம் வெளிச்சம்லாம் இல்லை, ரொம்ப இருட்டுல போனோம். இருட்டிலே தான் போனோம். எப்படி சொல்றது, ஒரு மெயின் ரோட பிடிக்கிற ரீச் ஆகிற வரைக்கும் தான் நாங்கள் இருட்டிலே தான் போயிட்டு இருக்கோம். கழுத்துல ஒரு மாதிரி வலிக்குது மக்களே. காலங்காத்தால எந்திரிச்சு இவ்வளவு பெரிய வெயிட்ட மண்டை மேல சாய்க்கிறது எவ்வளவு பெரிய கழுத்து தெரியுமா? ஆனா ஏதோ ஒரு படிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஏதோ விஷயத்துக்காக காலையில எந்திரிக்கணும் அப்படின்றப்போ ஒரு கடுப்பு ஒண்ணு வரும். பட் ஆனா ஊர் சுத்தணும் இப்படி அப்படின்றதுக்காக காலையில எந்திரிக்கிறப்போ ஒரு மாதிரி குஜாலா இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. டென்டார்க்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜும் சரி, எல்லாமே ஓகே, சூப்பர். பட் சவுண்டு மட்டும் வர சொல்லவே முடியாது, வரும். மக்களே நல்லா விடுந்துருச்சு மக்களே. பயங்கரமா சளி பிடிச்சிருக்கு மக்களே. நல்லா நத்தால எந்திரிச்சு பிடிக்காம போதும். அப்புறம் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ஒரு ஏரோப்ளேன் பறக்குது. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போனா ஒரு 40 கிலோமீட்டர் நாங்கள் வந்து அரௌண்டா முடிச்சுட்டோம். அண்ணாச்சி கிருகிருன்னு வந்துட்டு இருக்காப்புல.
அதிகபட்சம் 81ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 81 போனாலே ஹை ஸ்பீட் எல்லாம் காட்டுது. என்ன கதைன்னு தெரியல. அது வேற ஹீட் காட்டுது, 3 காட்டுது. இந்த வண்டி எடுத்து 81 அப்படின்றது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் பண்றேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் லாங்கே வரேன். சொல்ல போனா எங்கேயுமே வழக்க நான் லாங் போனது கிடையாது. ஒரு 31 கிலோமீட்டர் இருக்கு. சரி ஒரு மாதிரி இருக்கு, பாப்பா டீ குடிப்போம். ஒரு காஃபி பிரேக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ரிட்டன் மேலே போய் தான் வண்டி நிறுத்த போகிறோம். 5 minutes later. எங்க நான் வந்து நாகூர்ல புலிமாவு, அதாவது அரிக்கரையிலேருந்து நான் வந்துருக்கேன். எனக்கு ஆல்மோஸ்ட் அப்போ மட்டுமே எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர் வருது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை வர்றது. இந்த வண்டியை வச்சுட்டு இந்த பெரிய வண்டியெல்லாம் வச்சுருந்தா போன டைம் என்ஃபீல்டில் வந்து சொன்னல, ஸோ அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. நம்ம வித்தின் வந்துட்டோம். ரோடும் சரி, நல்லா ஸ்மூத்தான ரோடு. இங்கிருந்து கனெக்ட் ஆகி அது வரைக்கும் கனெக்ட் ஆகி அவ்வளோ ஃபுல்லா. இன்னொரு விஷயம், ஏற்காடு பள்ளிமலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸுமே வேற வேற இடத்துல இருக்கும். நம்ம டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏற்காடுல ஒரு ஃபால்ஸ் பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லை வேற ஏதாச்சும் டூரிஸ்ட் பிளேஸ் வியூ பாயிண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா அது டிரைவ் பண்ணி வேற இடத்துக்கு நம்ம போகணும். பட் ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. நீ வண்டி ஒரு இடத்துல விட்டுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நீங்க பார்க்கிங் நிறைய இருக்கும், அந்த இடத்துல வண்டியை விட்டுறணும். வண்டியை விட்டுட்டு ஓவராலா நீங்க நடந்துதான் போற மாதிரி இருக்கும். வண்டி உங்களால் உள்ள எடுத்துட்டு போக முடியாது. அங்க இருக்க அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் ஒரு சில பேர் வண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களால டூரிஸ்ட் கைஸால வண்டியை அங்கே எடுத்துட்டு போக முடியாது. ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு நீங்க நடந்து போயிட்டு தான் எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஒருக்குது ப்ரோ, பாத்தீங்களா? அது ஒரு இங்க இருந்து அந்த மவுண்டன் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அது வரைக்கும் போயிட்டு அடுத்தது அந்த இதுவும் கிளவுடா மறைச்சிருக்கு. அந்த மேல இதுவும் கிளவுட் மறைச்சிருக்கு, இந்த கிளவுடும் அப்படியே மறைச்சிருக்கு. ஆனா எனக்கு இப்போ என்ன பெரிய டவுட் அப்படின்னா, ரோடு இந்த இடத்துல லெஃப்ட் சைட் போய் இந்த மலைக்கு போகிறோம், எந்த மலைக்கு போகிறோம் அப்படின்றத எனக்கு டவுட். ஐ திங்க் ஸோ. ஓகே, ரொம்ப கிட்ட இருக்கு. மற்ற மலைலாம் பார்த்தீங்கன்னா அந்த வழியோட போய் தான் அந்த மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மலை அப்படி கிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ரூட்ல போறவங்க எல்லாருமே டூரிஸ்ட் கைஸா தான் இருப்பாங்க. இருக்கவங்க ரெசிடென்ஷியல்ஸா இருப்பாங்க. ஐ மீன் மேலே தங்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ்லாம் கிடையாது. மேலே போயிட்டு நீங்கள் ஹோட்டலில் தங்கணும் அப்படிலாம் முடியாது. அது ஒன்லி டூரிஸ்ட் பிளேஸ். உங்களால் வண்டி கூட உள்ள எடுத்து போக முடியாது. அவ்வளோ பெரிய இடம்லாம் கிடையாது. அந்த மலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து போகிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நந்தி ஹில்ஸ் 7.5 கிலோமீட்டர்ஸ். வரும்போதே வரவேற்கிறாப்புல. ஓகேடா, அமௌண்ட் பே பண்ணுறேன். ஒரு ஆளுக்கு ஐ மீன் ஒரு வண்டிக்கு 50 ருபீஸ் பே பண்ணுறாங்க.
கிலோமீட்டரும் எத்தனை ஒரு 7.5 கிலோமீட்டர் இனிமே ஹில்ஸ் தான். ஓ ஓ ஓ ஓ ஓ பங்கமல் இருக்கு. செத்த நம்மோட வேலை பார்த்தீங்கன்னா வெறியா இருக்கு. ஃபுல்லா ஃபாக். Almost there is a most of the people couples தான். பயங்கரமான கூலு. அங்கதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. ஃபாக் எதுவும் இல்ல. ஆல்மோஸ்ட் கேமராலையும் கேப்சர் ஆகுதா தெரியல. நிஜமா இப்ப எடுத்து சரியான ஃபாக். சரியான ஃபாக். எப்படி சொல்றது, நீங்க கால நீங்க சரியான வரைக்குது. பெண்டெல்லாம் ஒரு மாதிரி பிளைண்டா இருக்கு. ஓ ப்ரோ ப்ராமிஸா சொல்றேன், சரியான ஃபாக். இதைத்தான் சொன்னேன் நானு. இதைத்தான் சொன்னேன். எங்க போறாப்ல? I think we are reached bro. இதுதான் அந்த நுழைவாயில் சொன்னாங்க. இதுதான் நுழைவாயில். சொல்றேன்.
பாரு, இது எப்படி சொல்ற, ரொம்ப ஒரு மாதிரி பாறையான பிளேஸ். இந்த இடத்துல அந்த டூரிஸ்ட் கசங்க வேலையை காட்டியிருக்கானுங்க. இவனுங்க டூரிசம்காக இந்த சேர் போட்ட மாதிரி தெரியல. இங்க இருந்து சரியான ஸ்லோப்பு. இங்க இருந்து ஸ்லிப் ஆகி உருண்டன்னு வச்சுக்கோ, கீழே அந்த ரோடு பார்த்தோம்ல, அந்த ரோட்ல போய் கனெக்ட் ஆயிடலாம். இந்த மைக் எனக்கு கேக்குதான் தெரியல, அந்த அளவுக்கு காத்தடிக்குது. ஓகே, நந்தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இந்த ஒரு பாறைக்கான வியூ, சும்மா அந்த உட்காந்துட்டு போலாம். நெக்ஸ்ட் ஒரு டெம்பிள், மொத்தம் அஞ்சு திங்ஸை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ரெண்டாவது அந்த கோயில், மூணாவது அந்த வியூ பாயிண்ட், நாலாவது பாத்தீங்கன்னா சும்மா அங்க நடந்து போறதுக்கு ஒரு நிறைய இடம் இருக்கு, ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாம். அஞ்சாவது கப்புள்ஸ், கண்ணுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் கப்புள்ஸா தான் இருப்பாங்க. அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் சிங்கிளா வந்தா. இந்த நந்தி ஹில்ஸ் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லாருமே கூகுள் செக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒரு வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மேகம், சன்ரைஸு. சப்போஸ் அந்த ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் வரலாம். இல்லை நீங்கள் வேற டேட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த ஃபாகும் இந்த கிளைமேட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். சத்தியமா உள்ள வந்தீங்கன்னா ரோடு எங்க போகுதுன்னே தெரியாம போகுது, நீங்களும் அது கூட போலாம். இப்ப நாமளே எங்க இருக்கான்னு தெரியாது, சத்தியமா நாங்களே போனோம் தெரியாது, எப்படி ரிட்டர்ன் போறது எங்க போறது எதுவுமே தெரியாம நாங்க மட்டும் கண்
இதோ மக்களை வந்துட்டோம். அந்த காலத்துல ஏதோ செம்மண்ல கட்டின மாதிரி இருக்கு. சுல்தான் சம்மர் ரெசிடென்சி சொல்லல, திப்பு சுல்தான் சம்மர் ரெசிடென்சி. அதாவது சம்மர் ரெசிடென்சினா சம்மர் இருக்கும்போது கிரிட்டு நீங்க வந்து குளிர் காய்வாரு, சம்மர் முடிஞ்சோடனே கிரிட்டுன்னு கீழே போயிடுவாரு. எவ்வளவு தூரம் போகும்? எல்லாமே பூட்டி வச்சிருக்காங்கப்பா. நம்ம பசங்க புத்தி பாத்தியா, எங்க போனாலும் ஒரு ஹாட்டின போட்டு 2 பேரை உள்ள. ஏய் இதெல்லாம் அது ஆரம்பிக்கவே இல்லை, முடிச்சு போயிருச்சு. இது இந்த பக்கம் போன டெம்பிளா? சரி, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. உள்ள அண்ணாச்சி இருக்காப்ல, வெளியே பாட்டு வெறித்தனமா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ஃபாகே இல்லை பத்தியா. நம்ம வர்றப்போ எப்படி இருந்துச்சு? மக்களே அவ்வளவுதான், கீழே இறங்கிட்டோம். நந்தி ஹில்ஸ் சுத்தி பார்த்தாச்சு. இனிமேட்டு கிரிட்டு வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதா. கிளம்புங்க, நாளைக்கு வாங்க.